எஸ் வெல்கம். ஸோ லெக்சர் நம்பர் 2 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். கரெக்டா? அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது, பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 1 2 3 4 5 போட்டோம். மொத்தம் 5 ப்ராப்ளம் போட்டோம். இந்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to start cubic equations. போன வீடியோ குவாட்ராட்டிக், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா cubic equation நான் பார்க்க போறோம். அப்புறம் பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் cubic equation பார்க்க போறோம். அப்புறம் அந்த cubic equation பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 6 7 8 9 10 போட போறோம். லாஸ்ட் வீடியோல 1 2 3 4 5 போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து 6 7 8 9 10 போட போறோம். ஓகேவா? So we will start cubic equation. ஸ்டார்ட் பண்ணுவோமா? cubic equations and பீட்டாஸ் ஃபார்முலா. குவாட்ராட்டிக்ல என்ன பண்ணோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஈக்குவேஷனை. ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். 2 ரூட் இருக்கும் பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. அப்புறம் வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், அது யார் சொல்லுவாரு? பீட்டா சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதான் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா பீட்டாஸ் ஃபார்முலா கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்பேண்ட் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திட்டு அதுக்கு பீட்டாஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும் அதை பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ முதல்ல வாட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன் சொன்னோம்ல முன்னாடியே. an equation is of degree 3 is called cubic equation. So what is the general form? Cubic equation, an equation of the form, let us say p of x is equal to ax cube plus bx square plus cx plus d. It's a cubic equation provided this a is not equal to 0 and this abcd belongs to real number. இதெல்லாம் 0 போகலாம், b 0 போகலாம், c 0 போகலாம், d 0 போகலாம். பட் a 0 போகக்கூடாது. a 0 போச்சுன்னா என்ன ஆயிடும், டிகிரி குறைஞ்சிரும்ல. ஏன்னா ஐஎஸ் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால டிகிரி கியூபிக்னு சொல்றோம். சப்போஸ் a 0 போயிடுச்சு அப்படின்னா டிகிரி குறைஞ்சிரும். ஸோ வி cannot say it is cubic equation. So make sure that a is not equal to 0. Okay. அப்போ how many roots this will have? It will have 3 roots. கரெக்டா? ஆமா தானே? பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்றாரு? A polynomial of degree n has n roots in complex number counted with multiplicity, அதாவது counted with repetition. So let alpha, beta, gamma be the roots. அப்புறம் என்ன அர்த்தம்? roots of p of x is equal to 0. அதாவது எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் 0வா போதோ அது ரூட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு 3x கிடைப்பான். அந்த 3x யார் அசீவ் பண்ணிக்கிறேன்? ஆல்பா பீட்டா காமா அசீவ் பண்ணிக்கிறேன். குவாட்ராட்டிக்ல 2 பேர் கிடைப்பான், ஆல்பா பீட்டா அசீவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வாட் பீட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ பாருங்க, இதை சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணுவோம்? there is no any standard formula to solve a cubic equation. எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவும் கிடையாது. நீங்க குவாட்ராட்டிக்கா இருந்தது அப்படின்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2n போட்டு முடிச்சிருவீங்க. பட் ஃபார் கியூபிக் there is no any particular formula. நம்ம என்ன பண்ணுவோம்? பை இன்ஸ்பெக்ஷன் ஒரு ரூட் கண்டுபிடிப்போம். எதனா ஒரு வேல்யூ போட்டு பார்த்து 0 போதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல் மெத்தட் போட்டு we will find another 2 roots. இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேச வேணாம். இதுக்கு 3 பேர் இருப்பான். ஓகேவா? ஸோ லெட் ஆல்பா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இப்போ பீட்டாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா பீட்டா ஃபார்முலா ஃபார் கியூபிக் ஈக்குவேஷன். அப்ப பீட்டா என்ன பண்ணுவாரு? எப்பயுமே இந்த ரூட்ஸுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் பீட்டா சொல்லுவாரு. கரெக்டா? அதான் அங்கேயும் சொன்னாரு குவாட்ராட்டிக்லயும். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, sum of roots. என்ன கலர் மாத்திப்போமா டிஃபரன்ஸ்க்காக? என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஃபார்முலா. sum of roots alpha plus beta plus gamma is equal to minus b by a. அங்க என்ன இருந்தது?
ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு இருந்தது. கரெக்டா? அங்க கரெக்ட். இப்போ அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ஆல் ரூட்ஸ் எல்லா ரூட்டும் டேக்கன் 2 at a time, டேக்கன் 2 at a time. அதாவது மொத்தம் 3 ரூட் இருக்கா, ஆல் ரூட்ஸ் ரெண்டு ரெண்டா எடுத்து ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுங்க. ஆல்பா பீட்டா பாருங்க, ரெண்டு ரெண்டா எடுத்து ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணோம். ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா, திஸ் வில் பி ஈக்குவல் டு சி பை ஏ. பாருங்க, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time, ரெண்டு ரெண்டா ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுங்க. ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா, திஸ் வில் பி ஈக்குவல் டு சி பை ஏ. தேர்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட், தேர்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், திஸ் வில் பி ஆல்பா பீட்டா காமா, திஸ் வில் பி ஈக்குவல் டு டி பை ஏ. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் தட் சாட்டிஸ்ஃபைஸ், அதாவது இந்த ரூட்டும் இந்த ஏபிசிடியும் they will satisfy these 3 equations. என்னது முதல்ல சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது ரூட் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா it will be equal to minus b by a, multiply பண்ணி it will be equal to minus d by a, it will be minus d by a, it will be minus d by a. Sum of product of roots taken 2 at a time, ரெண்டு ரெண்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா it will be equal to c by a. இதை நம்ம வந்து we can also write this as, பாருங்க, sum of roots taken 1 at a time, sum of roots taken 2 at a time, sum of roots taken 3 at a time. மொத்தமே 3 இருக்கிறதுனால ஆல்பா பீட்டா காமா மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இது புக்கில் வந்து இப்படி கூட போட்டிருப்பாங்க. புக்கில் சம்மேஷன் 1 என்ன அர்த்தம், சம் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 1 at a time, சம்மேஷன் 2னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time, சம்மேஷன் 3னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன், தட் இஸ் பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் a cubic equation. Next என்னது அப்படின்னா how to form a cubic equation when the roots are given. நம்ம என்ன பண்ணோம், quadratic பார்க்கும்போது பீட்டாஸ் ஃபார்முலா சொன்னோம். அது சொன்ன பிறகு how to form a quadratic equation when the roots are alpha beta. ஃபார்முலா தெரியும், x square minus sum of root x plus product of root. இங்க how to form a cubic equation if the roots are alpha, beta, gamma. How to form a cubic equation when the roots are alpha, beta, gamma. So, to form a cubic equation, if the roots are alpha, beta, gamma, the roots are alpha, beta, gamma. Equation is x cube minus sum of roots into x square plus sum of product of roots taken 2 at a time into x minus product of roots is equal to 0. This is the cubic equation when the roots are alpha, beta, gamma. மாத்தி எழுதிக்கலாமா கொஞ்சம்? இந்த x cube minus what is sum of root, alpha plus beta plus gamma into x square plus alpha beta, beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma is equal to 0. So this is the required cubic equation when the roots are alpha, beta, gamma. ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். புரியுதா? சோ பாருங்க, sum of roots, sum of product of roots taken 2 at a time, இது product of roots. அப்போ நல்லா பாருங்க, ஒரு cubic equation இருந்தது அப்படின்னா we can solve this, you can solve this equation to find alpha, beta, gamma. You know how to solve a cubic equation, கரெக்டா? எக்ஸுக்கு முதல்ல ஒரு நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அது 0 போச்சு அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து எல் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? எல் மெத்தட் போட்டோம் அப்படின்னா we can find another 2 root. So if you have a cubic equation, you can find the roots by solving.
suppose if the roots are given, then what is the corresponding cubic equation? What is the corresponding cubic equation? Question புரியுதா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா you can solve that. இப்போ நான் ரூட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ரூட்டை கொண்ட ஈக்குவேஷன் யாரு அப்படின்னா யாரு? எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா காமா ஆல்பா இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. அதான் ஈக்குவேஷன் சொல்லுது. If the roots to form a cubic equation, if the roots are alpha, beta, gamma. புரியுதா? So this is the beta's formula for quadratic வந்து ரெண்டு தான் இருக்கும். Sum of roots இருக்கும், product of roots இருக்கும். இங்க என்ன இருக்கும்? மூணு இருக்கும். Sum of root, sum of product of roots taken two at a time, அப்புறம் product of roots. பாருங்க, சப்போஸ் நான் சொல்லும் போது வெறும் sum of roots taken two at a time சொல்லிடுவேன். அது எங்க தெரியாம வந்துருது. நீங்க என்ன நினைச்சுக்கணும்? sum of product of roots taken two at a time. அதாவது சப்போஸ் நான் ப்ராப்ளம் போடும்போது சப்போஸ் நான் வந்து sum of roots மட்டும் எழுதிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கணும்? sum of product of roots taken two at a time. ஓகேவா? So அப்போ this is the required relation. Alpha plus beta plus gamma will be minus b by a. Alpha beta beta gamma gamma alpha will be minus c by a. Alpha beta gamma will be equal to minus d by a. இதுதான் பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் கியூபிக் ஈக்குவேஷன். If alpha, beta, gamma are the roots, we can form the corresponding cubic equation using this formula. Problem போடுவோமா? பாருங்க. If alpha, beta, gamma are the roots of a cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0, form a cubic equation whose roots are 2 alpha, 2 beta, 2 gamma. பாருங்க. We need to form a cubic equation whose roots are 2 alpha, 2 beta, 2 gamma. இதை நீங்க ரெண்டு வழியா பண்ணலாம். இதை நீங்க சால்வ் பண்ணி you can find alpha, beta, gamma. ரொம்ப நேரம் ஆகும்ல. ஆல்பா பீட்டா காமா முதல்ல ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும், அதன் பிறகு அடுத்த ரெண்டு ரூட் கண்டுபிடிக்கணும். அந்த மூணு ரூட் கண்டுபிடிச்ச பிறகு ஒன்னுத்த ஆல்பா எடுத்துக்கோங்க, இன்னொருத்த பீட்டா எடுத்துக்கோங்க, இன்னொருத்த காமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் you find 2 alpha, 2 beta, 2 gamma. அப்போ அதாவது இந்த மூணு ரூட் கண்டுபிடிச்ச பிறகு ஒன்னொரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. So you will have 2 alpha, 2 beta, 2 gamma. அதன் பிறகு you need to form a cubic equation when 3 roots are known. ரொம்ப நேரம் ஆகும்ல, அது சால்வ் பண்ணணும், அப்புறம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மூணு ரூட்டை வச்சு we need to apply this formula. ஏன்னா we know alpha, beta, gamma. அது டைம் ஆகும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா பாருங்க, நம்ம குவாட்ராட்டிக்ல என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போறேன். குவாட்ராட்டிக் நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நீங்களே போட்டுடலாம். நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we will take the first subdivision. First subdivision பாருங்க. First solution. We need to form a cubic equation whose roots are 2 alpha, 2 beta, 2 gamma. So cubic equation when roots are 2 alpha, 2 beta, 2 gamma. என்னவா இருக்கும்? When the roots are alpha, beta, gamma, what is the cubic equation? X cube minus sum x plus product sum of roots taken two time into x minus product of roots. அப்ப அதே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் இங்க ஃபார்முலாவை. So my equation will be x cube minus sum of roots into x square plus sum of roots taken 2 at a time அடுத்து into x இங்கே போட்டா minus product of roots is equal to 0. This is the required polynomial. இப்போ அப்ளை பண்ணுங்க இங்க ஃபார்முலாவை. x cube minus நம்மளுக்கு இங்க ரூட்ஸ் யாரு? இவன் தான் ஆல்பா, இவன் தான் பீட்டா, இவன் தான் காமா. அப்ப sum of roots என்ன வரும்? 2 alpha plus 2 beta plus 2 gamma into x square plus sum of roots taken 2 at a time. So அப்ப alpha beta நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு யாரு இங்க 2 alpha 2 beta 2 alpha 2 beta plus 2 beta 2 gamma plus 2 gamma 2 alpha
into x minus product of fruits multiply பண்ணுங்க மூணுத்தையும். So 2 alpha 2 beta 2 gamma is equal to 0. This is the required equation. புரிஞ்சுதா? ஒண்ணும் கிடையாது. ஆல்பா பீட்டா காமாக்கு பதில் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபார்முலால எங்கெங்கெல்லாம் ஆல்பா பீட்டா காமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் யூ ரீப்ளேஸ் ஆல்பா பை 2 ஆல்பா பீட்டா பை 2 பீட்டா காமா பை 2 காமா. இங்க என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் ஆல்பா பை 1 பை ஆல்பா, ரீப்ளேஸ் பீட்டா பை 1 பை பீட்டா, ரீப்ளேஸ் காமா பை 1 பை காமா. So but this is same as x cube minus இங்க 2 காமன் எடுத்துடலாமா? 2 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இன்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்க பாருங்க 2 2s are 4. அப்ப 4 காமன் எடுத்துடலாமா? எல்லாத்துலயுமே 4 இருக்கும். 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4. சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளஸ் நான் 4 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா மைனஸ் இங்க பாருங்க 2 2 2. இப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 8 times alpha beta gamma is equal to 0. This is the required equation, but we don't know alpha beta gamma. அப்ப alpha beta gamma கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படின்னா we can find the corresponding cubic equation when the roots are 2 alpha 2 beta 2 gamma. அப்ப aim என்னது? to find alpha beta gamma. How we can find alpha beta gamma? அதை solve பண்ணா we can find alpha beta gamma. பட் அது வேணாம், நம்மளுக்கு பீட்டா இருக்காருல்ல, we will make use of beta's formula. இப்போ alpha beta gamma யாரு? alpha beta gamma are the roots of this equation. ஓகேவா? so alpha beta gamma are the roots of the equation. என்ன equation? x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. Correct? So alpha beta gamma are the roots of the equation x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. So by we can make use of beta's formula. Correct? So by beta's formula alpha plus beta plus gamma sum of roots என்னது? minus b by a. ஓகேவா? சோ இவன் தான் யார் எனக்கு? சாரி. சோ இவன் தான் எனக்கு யாரு? a. சோ அப்போ 1 ஆ போயிடுறான். சோ a வந்து 1, b வந்து 2, c வந்து 3, d வந்து 4. இப்போ minus b by a. அப்போ minus 2 by 1 which is minus 2. அடுத்து sum of roots taken 2 at a time. Alpha beta, beta gamma, gamma alpha. என்னது ஃபார்முலா? It is c by a. Now what is c? c is 3. 3 by 1 which is 3. அடுத்து sum of roots taken 2 at a time, 3 at a time which is product of root. Alpha beta gamma is minus d by a. What is minus d? So minus 4 by 1 which is minus 4. இப்ப பாருங்க, we know alpha plus beta plus gamma, we know alpha beta, beta gamma, gamma alpha, and we know the value of alpha beta gamma. Can I substitute all these equation here? So எங்கெங்கெல்லாம் alpha beta gamma இருக்கோ அங்கெங்கெல்லாம் I'm going to substitute the value. அப்புறம் இந்த வேல்யூ அவ்வளவுதானே. எனக்கு தேவை ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம்னா டைம் ஆகும். ஏன்னா அது ஃபுல்லா சால்வ் பண்ணி 3 பேரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணது டைம் ஆகும். எனக்கு மொத்த வேல்யூ தேவை. தனித்தனியா கண்டுபிடிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. எனக்கு தனித்தனியா கண்டுபிடிச்சாலும் யூ நீட் ஃபுல் வேல்யூ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. நான் என்ன பண்றேன்? தனித்தனியா கண்டுபிடிக்காம ஒரே ஸ்டோக்ல ஃபைண்டிங் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா யூசிங் பீட்டாஸ் ஃபார்முலா. என்ன சொல்றாரு? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா will be minus b by a. So substitute all this. Substitute in 1. So what is 1? So 1 implies the required equation is x cube minus 2 times alpha plus beta plus gamma into x square minus 4 times plus 4 times alpha beta, beta gamma, gamma alpha into x minus 8 times alpha beta gamma is equal to 0. It's a required equation. What is alpha beta gamma here? It is the root of x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. Now substitute all the value. What is alpha
2 times alpha plus beta plus gamma is minus 2 into x square plus 4 times alpha beta beta gamma gamma alpha என்னது 3 minus 8 times alpha beta gamma is minus 4 is equal to 0. So அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா x cube minus minus plus ஆயிடும் 2 2s are 4. So அப்போ x cube plus 4x square இங்க x இல்ல சாரி plus 12x plus 32 is equal to 0 is the required equation. நல்லா பாருங்களேன், நம்ம சால்வே பண்ணல, ஆல்பா பீட்டா காமா யாருன்னே தெரியாது, அவனை சால்வே பண்ணல. ஆல்பா பீட்டா காமா தெரிஞ்சாதான் we can find 2 alpha 2 beta 2 gamma. அதன் பிறகு we need to apply beta's form we need to form a cubic equation using x cube minus sum x plus sum of roots into taken 2 at a time into x minus product of roots. பட் ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்காமையே நான் என்ன பண்ணிட்டேன், I have found a cubic equation whose roots are 2 alpha 2 beta 2 gamma where alpha beta gamma is the root of this equation. புரியுதா? இப்போ இதே மாதிரி can we do second problem, sum of product of roots. ஓகேவா, இங்கேயும் மாத்திக்கோங்க, sum of product of roots. சப்போஸ் நான் சொல்லும் போது இனிமேட்டு sum of roots சொன்னா நம்ம சொல்றேன்னு அர்த்தம், sum of product of roots second 2 at a time. ஓகேவா, நான் ஆல்பா ரெண்டு ரெண்டா எடுக்கும் போது மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ இப்போ ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. கேன் வி டூ செகண்ட் ப்ராப்ளம்? தேர்ட் ப்ராப்ளம் நீங்க தான் போடணும், நான் இன்ட்டு மட்டும் கொடுப்பேன், செகண்ட் நான் போடுறேன், செகண்ட் சொல்யூஷன். வாட் வி நீட் டு டூ டு ஃபார்ம் எ cubic equation when roots are 1 by alpha, 1 by beta, 1 by gamma. How to form a cubic equation when 3 roots are given? தெரியும் சார், ஸ்ட்ரெயிட்டா எழுதுறேன் பாருங்க சார். x cube minus sum of roots. So first root is 1 by alpha, second root is 1 by beta, third root is 1 by gamma into x square plus sum of roots second 2 at a time. So அப்ப என்ன ஆயிடும், 1 by alpha 1 by beta plus 1 by beta 1 by gamma plus 1 by gamma 1 by alpha into x minus product of root which is 1 by alpha 1 by beta into 1 by gamma is equal to 0. This is the required cubic equation when the roots are 1 by alpha 1 by beta 1 by gamma where alpha beta gamma is the root of x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. ஓகே, இப்போ பாருங்க, இது சிம்பிளிஃபை பண்ணுறோமா, எக்ஸ் கியூப் மைனஸ் இது எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகிடும், எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம், ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு சேஞ்ச் எவ்ரிதிங் டு ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ இங்கே வி நீட் டு மல்டிப்ளை பீட்டா காமா. அதே மாதிரி மேலேயும் என்னது பீட்டா காமா, இங்கே பீட்டா இருக்கு, ஸோ ஆல்ஃபா காமா, இங்கே ஆல்ஃபா காமா, இங்கே வந்து காமா இருக்கு, ஸோ மல்டிப்ளை ஆல்ஃபா பீட்டா, இப்போ மேலே என்ன ஆகிடும், பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, கரெக்டா, இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஒன்றும் கிடையாது, எல்சிஎம் எடுத்திருக்கேன். இங்கே ஆல்ஃபா இருக்கு, மல்டிப்ளை பீட்டா காமா, இங்கே பீட்டா இருக்கு, மல்டிப்ளை ஆல்ஃபா காமா, காமா இருக்கு, மல்டிப்ளை ஆல்ஃபா பீட்டா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் பிளஸ் இது என்ன ஆயிடும், 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 by gamma alpha into x minus 1 divided by alpha beta gamma is equal to 0. இப்போ அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் இது எழுதிக்கலாமா, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா, ஜஸ்ட் டேர்ம்ஸ் மாற்றிக்கிறேன், ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்கே பாருங்க, இங்கேயும் என்னது, ஐம் கோயிங் டு டேக் எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கு, தேர் இஸ் நோ காமா, ஸோ மல்டிப்ளை காமா. இங்கே பீட்டா காமா இருக்கு, தேர் இஸ் நோ ஆல்ஃபா, ஸோ மல்டிப்ளை ஆல்ஃபா. இங்கே பீட்டா இல்லை, யூ மல்டிப்ளை பீட்டா. அப்போ இது என்ன ஆகிடும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 by alpha beta gamma is equal to 0 is the required equation, but we don't know the value of alpha beta gamma.
if we find alpha, beta, gamma, when you substitute here, we can easily form a cubic equation. But alpha, beta, gamma எனக்கு தெரியாது. We can easily find alpha, beta, gamma. எப்படி? Alpha, beta, gamma are the roots of x cube plus 2x squared plus 3x plus 4 is equal to 0. கரெக்டா? திருப்பும் அதே கதை. நீங்க என்ன சொன்னீங்களோ திருப்பும் அதே கதை. என்ன கதை கொடுக்கணும்? ஆல்பா, பீட்டா, காமா are the roots of x cube plus 3x square, x cube plus 2x square, x cube plus 2x square, x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. கரெக்டா? x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. ஆமா. இப்போ apply beta's formula. Alpha plus beta plus gamma will be அதே தான் வரும். ஏன்னா ரெண்டு ஒரே ஈக்குவேஷன் தானே. Sum of roots taken 2 at a time will be equal to C by A. What is C? இவன் தான் A1, B2, C3, D4, C by A. So 3 by 1 which is 3 and the product of roots will be equal to minus D by A minus 4 by 1 which is minus 4. கரெக்டா? minus 2, 3, 4. கரெக்டா போட்டுக்கோங்க நம்ம இங்க. minus 2, 3, minus 4. correct. okay. இப்போ substitute here. substitute இது 1 ன்னு போட்டுப்போமா? இது 1 ன்னு போட்டுப்போம். so substitute in 1. substitute in 1. அப்போ 1 என்னது? the required equation is x cube minus alpha beta gamma alpha divided by alpha beta gamma into x square plus alpha plus beta plus gamma divided by alpha beta gamma into x minus 1 divided by alpha beta gamma is equal to 0. That's the first equation. Now substitute all the value here. X cube minus what is alpha beta gamma alpha? Even 3 divided by alpha beta gamma வந்து minus 4 x square plus alpha plus beta plus gamma வந்து minus 2 divided by alpha beta gamma வந்து minus 4 into x 1 divided by alpha beta gamma வந்து minus 4 is equal to 0. அப்போ இது என்ன ஆயிடும்? x cube plus 3 by 4 x square நம்ம என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே வச்சுப்போம். ஸோ பிளஸ் 2 by 4 x so that we can take LCM easily plus 1 by 4 is equal to 0. இப்போ 4 அசை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 4 அசை மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும்? ஸோ 4x cube plus 3x square plus 2x plus 1 by 4ன்னு வரும். இங்க 4 மல்டிப்ளை பண்ணிட்டா by 4 காமனா இருக்கும். அந்த by 4 0க்கு மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா this will be equal to 0 is the required equation. அவ்வளவுதான். புரியுதா? போன சம் போட்ட மாதிரி தான் போடுறேன். போன சம்ல வந்து 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா இருந்தது. இங்க என்ன இருக்கு? 1 by ஆல்பா 1 by பீட்டா 1 by காமா இருக்கு. இப்போ தேர்ட் வந்து நீங்க தான் பண்ணணும். தேர்ட் வந்து I'm just going to give only hint. நீங்க சொல்லணும் சார் ஆன்சர் வந்து தேர்ட் சம்முக்கு இதான் சார் ஆன்சர். ப்ராப்ளம் 7 6 இது. ஸோ ப்ராப்ளம் 6ல தேர்ட் சப்டிவிஷன் வந்து இதுதான் ஆன்சர் டைப் பண்ணிக்கணும். நீங்க இன்ட் கொடுக்கலாமா? இதுக்கு இன்ட் பார்ப்போமா? பாருங்க தேர்டுக்கு I'm just going to give only int. இந்த ஆன்சர் அவ்வளவுதான். இதுதான் இதான் ஆன்சர். அதாவது என்ன ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்பா பீட்டா காமா வந்து ஒரு இதோட ரூட். அதை நீங்க கண்டே பிடிக்கல. You need to find the equation whose roots are 1 by alpha 1 by beta 1 by gamma. எனக்கு ஆல்பா பீட்டா காமா யாருன்னு தெரியாது. ஆனா அவன் தான் ஈக்குவேஷன் தான் இருப்பான். எதுக்கு? 1 by alpha 1 by beta 1 by gamma. Okay. Now you make third பாருங்க. Third I'm just going to give only int. நம்ம என்ன பண்ணணும்? We need to form a cubic equation whose roots are to form a cubic equation whose roots are minus alpha minus beta minus gamma. அப்ப ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? x cube minus sum of root
minus alpha minus beta minus gamma. Sum தானே ஆட் பண்ண என்ன ஆயிடும் மைனஸ் தானே இருக்கும். சம் பண்ணுங்க minus alpha plus minus beta plus minus gamma which is same as minus alpha minus beta minus gamma into x square plus sum of roots taken 2 at a time. So minus alpha minus beta plus minus beta minus gamma plus minus gamma minus alpha into x minus product of root minus alpha minus beta minus gamma is equal to 0. First sum la 2 alpha 2 beta 2 gamma, second la 1 by alpha 1 by beta 1 by gamma, third la minus alpha minus beta minus gamma. அப்ப இது என்ன ஆயிடும் x cube minus நீங்க மைனஸ் காமனா எடுத்துடலாமா? அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப இது பிளஸ் ஆயிடும். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இன்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்க பாருங்க இங்க ஒரு மைனஸ். ஓகே ஓகே மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா இன்டு எக்ஸ். இங்க பாருங்க இது ஃபுல்லா மைனஸா இருக்கும். ஏன்னா 3 மைனஸ் இருக்குல்ல இது மைனஸ். அப்ப பிளஸ் ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. What is alpha beta gamma? Alpha beta gamma are the roots of this equation. நானே போட்டேனே. சரி ஓகே. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா we already know the value of alpha plus beta, alpha beta beta gamma gamma alpha, alpha beta gamma. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இங்க. You substitute all the value. You will have the equation. அவ்வளவுதான். போட்டுட்டா ஓகே x cube plus what is the value of alpha plus beta plus gamma? பாருங்க எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா இது நீங்க ஃபுல்லா போடணும். இந்த yellow கலர் ஃபுல்லா alpha plus beta plus gamma is minus 2. Minus 2 வந்துருவான். So minus 2 into x square. அப்புறம் minus 2 into x square. Alpha beta beta gamma gamma alpha யாரு 3. Alpha beta gamma யாரு it is minus 4. This is the required polynomial. X cube minus 2x square plus 3x minus 4 is equal to 0. How we got this? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க you need to write these yellow color steps to get the equation. இப்போ next sum பாருங்க. Problem number 7. இப்போ இது ரொம்ப ஈஸி. இது வந்து 10ஆம் கிளாஸ் கணக்கு. Construct a cubic equation whose roots are 1 2 3. போன சம்ல நம்பரை ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல. என்ன சொன்னாங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 3 பேர் கிடைப்பான். அந்த 3 பேர் தான் ஆல்பா பீட்டா காமான்னு சொன்னாங்க. இங்க நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ். அந்த 3 பேரை கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷனோட ரூட்ஸை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணா போதும்? யூ ஜஸ்ட் அப்ளை த ஃபார்முலா அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் புரியுதா? போன சம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களா எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர். இதோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமான்னு சொன்னாங்க. நம்ம இது சால்வ் பண்ணவே இல்லை. பட் வி ஃபவுண்ட் த ஈக்குவேஷன் whose roots are 2 alpha 2 beta 2 gamma 1 by alpha 1 by beta 1 by gamma அப்புறம் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. இப்போ ரூட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ how to form a cubic equation and roots are given. we know என்ன தெரியும்? To form cubic equation when roots are alpha beta gamma. பாருங்க தேர்ட் சம் உங்களுக்கு நீங்க போடணும்னு சொல்லிட்டு நானே போட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? மூணாவது நீங்க தான் போடணும். So what is the cubic equation when the roots are alpha beta gamma? X cube minus sum of roots taken into 2 into time, 1 at a time, 2 at a time. Alpha beta plus beta gamma, gamma alpha is equal to x minus alpha beta gamma. இங்க ரூட்டே கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? Here alpha is equal to 1, beta is equal to 3, beta is equal to 2, gamma is equal to 3. அவ்வளவுதான். Substitute பண்ணுங்க முடிஞ்சு போச்சு. So it will be x cube minus sum. So 1 plus 2 plus 3 into x square plus alpha beta 1 into 2 plus 2 into 3 plus 3 into 1 into x minus product of root which is 1 into 2 into 3 is equal to 0. So it will be x cube 3 plus 2 5 6. So minus 6x square
2 plus இவன் 2 ஆயிடுவான், இவன் 6 ஆயிடுவான், இவன் 3 ஆயிடுவான். ஸோ இப்போ 2 plus 6 8, 8 plus 3 11. ஸோ plus 11x minus 6 is equal to 0. அவ்வளோதான். இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will have 3 roots. அது யார் அப்படின்னா 1, 2 and 3. செகண்ட் போடுவோமா? ஈஸில here alpha is equal to 1, beta is equal to 1, gamma is equal to minus 2. ஏன்னா 3 roots are 1, 1, minus 2. So what is the equation? So equation will be x cube minus alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma is equal to 0. Substitute பண்ணுங்க. x cube minus 1 plus 1 plus minus 2 into x square. அது 1 into 1 plus 1 into minus 2 plus minus 2 into 1 into x. Product of root which is 1 into 1 into minus 2 is equal to 0. இப்போ என்ன ஆயிடும்? x cube 1 plus 2 1 plus 1 2 2 minus 2 0 போயிடும். ஸோ இப்போ 0x square இவன் 1 ஆயிடுவான், இவன் minus 2 ஆயிடுவான், இவன் minus 2 ஆயிடுவான். ஆட் பண்ணீங்கன்னா minus 2 minus 2 minus 4 minus 4 plus 1 minus 3. ஸோ minus 3x இவன் என்ன ஆயிடுவான்? plus 2 ஆயிடுவான். ஸோ அப்போ this will be x cube minus 3x plus 2 is equal to 0. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will have the roots to be equal to 1, 1 and minus 2. இதே மாதிரி தேர்ட் பண்றீங்களா? ஆல்பாக்கு பதில் 2 போடுங்க, பீட்டாக்கு 1/2 போடுங்க, காமாக்கு 1 போடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா you can find the cubic equation very easily. இப்போ தேர்ட் வந்து ஹோம்வொர்க். Comment the equation whose roots are 2, 1/2 and 1. ஓகேவா? So now we'll move on to problem number 8. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வர ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சொல்யூஷன் நல்லா பாருங்க. சால்வ் த ஈக்குவேஷன் 3x cube minus 16x square 3x cube minus 16x square 3x cube minus 16x square plus 23x minus 6 is equal to 0. If the product of two roots is 1. அதாவது we need to find 3 roots. அவ்வளவுதான். We need to find 3 roots. அதாவது there will be 3x that crossing the x-axis geometrically. அப்படி இல்லைன்னா for what values of x in the equation 0 அப்போதோ that we will call that as roots. எத்தனை பேர் கிடைப்பான்? 3 பேர் கிடைப்பான். ஏன் 3 பேர் கிடைப்பான்? By fundamental theorem of algebra. அந்த 3 பேர் யாரு கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, solve the equation. So let alpha, beta, gamma be roots. So let alpha, beta, gamma be the roots. யாரு? Roots of this equation. என்ன equation? 3x cube minus 16x square plus 23x minus 6 is equal to 0. இது சால்வ் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. 3 பேர் கிடைப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 3 பேர் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமா சார், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கொடுக்குறாங்க? ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன இன்ட்டு அப்படின்னா, எதனா 2 ரூட்டை எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட் இஸ் 1. அந்த 3 ரூட் இருக்கு பார்த்தீங்களா, 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் 3 பேர் கிடைப்பான். பட் ஏதோ 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 3 பேர் கிடைப்பான்ல, அந்த 3 பேர் எப்படின்னா கிடைக்கட்டும். ஆனா அதுல 2 பேர் எப்படி இருப்பான் அப்படின்னா, 1 2 இருந்தா இன்னொன்னு என்னவா இருப்பான்? 1/2 இருப்பான். அப்பதான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதான மீனிங். அப்போ given என்ன given அப்படின்னா, product of 2 roots is 1. Let us say alpha beta is equal to 1. அதாவது 3 பேர் இருக்கான், பட் அது 2 பேர் மட்டும் 2 பேர் மல்டிப்ளை பண்ணா 1 வரும், மீதி என்ன வேணா எடுத்து போட்டோம். அதான் சொல்றாங்க. அதாவது மீதி இன்னொருத்தன் அப்படின்றாங்க. So let alpha beta gamma be 2 roots.
since product of two root is 1, alpha beta multiply பண்ணா 1 வருதுன்னு வச்சுப்போம். What is our aim? Our aim is to find alpha beta gamma. They are given the int that when you multiply two roots, you will get 1 as an answer. சூப்பரா int 3 பேர் கண்டுபிடிங்கப்பா. அந்த 3 பேர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு int தரேன். என்ன int அப்படின்னா உங்களுக்கு 3 பேர் கிடைப்பான்ல 1 2 3 எதனா 2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வரும் அப்படின்றாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். 2 இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்பாவா இருந்தா இன்னும் நாம இருந்தா ஆகணும் 1 by ஆல்பாவா இருந்தா ஆகணும். அதாவது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. Let us mark this as equation number 1. What is our aim? Our aim is to find alpha, beta, gamma. எப்படி கண்டுபிடிக்கலாம்? We can use Beta's formula. So by Beta's formula, நம்மளுக்கு A என்னது? இதுதான் A கரெக்டா? So A, இது B, இவன் C, இவன் D. So by Beta's formula, alpha plus beta plus gamma, sum of roots என்னது? Minus B by A. So minus B by A minus, what is B? B is minus 16 divided by, what is A? It is 3. So 16 by 3. Alpha plus beta gamma, alpha plus beta plus gamma is 16 by 3. அடுத்து sum of roots taken 2 at a time. Alpha beta, beta gamma, gamma alpha. என்னது? C by A. What is C? C is 23, A is 3. கரெக்டா? அடுத்து product of root alpha, beta, gamma will be minus D by A minus D. அப்போ minus of minus 6 divided by A which is 2. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க, what is our aim? Our aim is to find alpha, beta, gamma. So we need to solve all this equation to find alpha, beta, gamma. எப்படி சால்வ் பண்ணலாம்? பாருங்க, நல்லா பாருங்க. அப்ப ஆல்பா பீட்டா 1. அப்ப this implies பீட்டா என்னது? 1 by ஆல்பாவா? You mark this as equation number 2. இப்போ நல்லா பாருங்க, since alpha beta is 1, இது 3 எடுத்துப்போம், the 4, the 5. So we need to solve all this equation to find alpha, beta, gamma. இப்போ நல்லா பாருங்க, நான் சார் நல்லா பாருங்க. பாருங்க, from 5, we have alpha, beta, gamma to be equal to 2, correct? Alpha, beta, gamma to be equal to 2, correct? Alpha, beta, right? Right. Alpha, beta, gamma is equal to 2. இப்போ we know that alpha, beta is 1, correct? அதான் assumption. Product of two roots is 1. அது ஏன் சார் ஆல்பா பீட்டா எடுத்துக்கிட்டீங்க? பீட்டா காமா எடுத்துக்குவாங்களேன், எடுத்துக்குவாங்க. எதனா 2 மல்டிப்ளை பண்ணா 1 வரும். நான் எதனா 2 ஆல்பா பீட்டாவா எடுத்துக்கிறேன். நீங்க வேணா பீட்டா காமா எடுத்துக்குவாங்க, இல்ல காமா ஆல்பா எடுத்துக்குவாங்க, என்ன எடுத்துக்குவாங்க. ஐ எம் சீக்கிங் ஆல்பா பீட்டா, அவ்வளவுதான். அப்ப ஆல்பா பீட்டா இவன் 1 போயிடுவானா? அப்ப 1 into gamma is equal to 2. That means gamma is equal to கண்டுபிடிச்சேன். 1 கண்டுபிடிச்சாச்சு பாடி. 1 கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படி? Because since alpha beta is equal to 1. எப்படி? By first equation. If we need to find, என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find alpha and beta now. Alpha beta கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம் முடிஞ்சு போச்சு. We need to solve this equation. Solve என்ன அர்த்தம்? We need to find all the roots. ஏன்னா equal to 0 போகுது இல்ல? அப்ப 1 கண்டுபிடிச்சாச்சு. We need to find other. இப்ப பாருங்க, from 3 alpha plus beta plus gamma என்ன வருது? 16 by 3 வருது, கரெக்டா? minus B by A. ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆல்பா பிளஸ் பீட்டா காமா என்னது? 2ல 16 by 3. 2ல இது 2. இப்போ பீட்டாவை in terms of alpha மாத்தலாமா? மாத்திட்டோம் அப்படின்னா we will have a equation in alpha. சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find alpha easy. பீட்டாவை 1 by alpha போட்டோம் அப்படின்னா we will have a quadratic equation in alpha. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find alpha. அப்ப ஆல்பா கண்டுபிடிச்ச பிறகு we can find beta very easily because beta is 1 by alpha. கரெக்டா? சோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பீட்டாவை என்ன பண்றேன்? 1 by alphaவா போடுறேன்.
பாருங்க காமா வந்து 2 போட்டேன், காமாவை 2 போட்டாச்சு. இப்போ பீட்டாவை 1/α போடுறேன். எப்படி? by 2 பீட்டா இஸ் 1/α. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find alpha. After finding alpha, substitute into we can find beta. இதான் பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ணுவோமா? பாருங்க alpha plus 1/α, alpha plus 1/α plus 2 is equal to 16/3. கரெக்டா? alpha plus 1/α plus 2 is equal to 16/3. Okay. இது சால்வ் பண்ணி we are going to find alpha now. என்ன பண்ணலாம்? You just cross multiply this. என்ன ஆயிடும்? alpha square plus 1 plus 2 alpha divided by alpha is equal to 16/3. கரெக்டா? LCM எடுத்திருக்கேன். alpha மல்டிப்ளை பண்ணி ஹோல் டிவைட் பண்ணிட்டேன். alpha square plus 1 plus 2 alpha by alpha. I'm just taking LCM அவ்வளவுதான். இப்போ you cross multiply now. மறக்குது 3 டே பாக்குறீங்களா? இவ்வளவு எடுத்து போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடும்? 3 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா so அப்ப 3 times alpha square plus 2 alpha plus 1 is equal to 16 alpha. அப்ப இது என்ன ஆயிடும்? 3 alpha square plus 6 alpha plus 3 minus 16 alpha is equal to 0. கரெக்டா? I'm just bringing 16 alpha to this side. இப்போ இவன் என்ன ஆயிடுமா? 3 alpha square 6 alpha minus 16 alpha. So minus 10 alpha plus 3 is equal to 0. கரெக்டா? 3 alpha square minus 10 alpha plus 3 is equal to 0. இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சம் வந்து minus 10, ப்ராடக்ட் வந்து 9. கரெக்டா? சம் வந்து minus 10, ப்ராடக்ட் வந்து 9. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9, சம் பண்ணீங்கன்னா minus 10. என்ன பண்ணலாம்? minus 9 minus 1 போடலாமா? மல்டிப்ளை பண்ணா plus 9, சம் பண்ணீங்கன்னா minus 10. So this will be 3 times alpha square minus 9 alpha minus 9 alpha, sorry, minus alpha plus 3 is equal to 0. கரெக்டா? 3 alpha square 3 அப்படியே போட்டுக்கணும். Instead of minus 10 alpha, I'm writing minus 9 alpha minus alpha. இது என்ன பண்ணலாம்? If I take 3 alpha common, ஒரு alpha இருக்கும், இங்க 3 இருக்கும். If I take minus 1 common, இங்க alpha minus 3 இருக்கும். So அப்போ 3 alpha minus 1 alpha minus 3 is equal to 0. So this implies 3 alpha minus 1 is equal to 0 or alpha minus 3 is equal to 0. கரெக்டா? or alpha minus 3 is equal to 0. தெளிவா போட்டுருவோம். or alpha minus 3 is equal to 0. So we have 3 alpha minus 1 is equal to 0. This implies 3 alpha is equal to 1. This implies alpha is equal to 1/3. or alpha minus 3 is equal to 0. கரெக்டா? alpha minus 3 is 0 போலாம். That means alpha is equal to 3. So therefore alpha can be 1/3 or it can be 3. gamma என்ன வந்தான்? 2 வந்தான். gamma என்ன வந்தான்? 2 வந்தான். alpha வந்து 1/3 ஆவும் இருக்கலாம், இல்ல 3 ஆவும் இருக்கலாம். இப்போ we can find beta. கரெக்டா? we can find beta. When alpha is equal to 1/3, what is beta? What is beta? Beta is 1/alpha ல. Beta is 1/alpha ல. பாருங்க, beta is 1/alpha. இப்போ 1/alpha. அப்போ this will be 1 divided by 1/3. This will be 3. கரெக்டா? gamma வந்து எப்பவுமே 2 தானே? gamma வந்து எப்பவுமே 2 தான். So அப்போ alpha is equal to 1/3, beta is equal to 3, gamma is equal to 2. இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்ல அப்படின்னா when alpha is equal to 3, இன்னொன்னு தான் வரப்போகுது. when alpha is equal to 3, ஏன்னா alpha 1/3 ஆவும் இருக்கலாம், 3 ஆவும் இருக்கலாம்ல. when alpha is equal to 3, what is beta? So my beta will be 1/alpha, which is 1/3. Gamma is always 2. ஏன்னா gamma is always 2 தானே? பாருங்க, gamma is always 2. For this problem, so what are roots? Alpha is 3, beta is 1/3, gamma is 2. So these are the required root. கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆறானா பாருங்க. எதனா ரூட் மல்டிப்ளை பண்ணா 1 வருது சார். பாருங்க, 1/3 3. ப்ராடக்ட் ஆஃப் ஆல்பா பீட்டா 3 into 1/3 ஒன்னா வந்துட்டானா அவன் போடுறது கரெக்ட். பாருங்க, 3 into 1/3 ஒன்னா வந்துட்டானா அவன் போடுறது கரெக்ட். நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? ப்ராடக்ட் ஆஃப் ஆல்பா பீட்டா இஸ் 1. ஸோ ஆல்பா பீட்டா 1 வந்துட்டானா பாருங்க, 3 into 1/3 1,
1/3 into 1 1. So these are the roots. ரெண்டும் ரூட்ஸ் வந்து யூனிக்கா தான் இருக்கும். சாரி, ரூட்ஸ் வந்து இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். அப்ப என்னவா இருக்கலாம்? 1/3 3 2 இருக்கலாம், இல்ல 3 1 ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ரூட்ஸ் தானே, you can interchange anyway. So the roots are 1/3 1/3. What are the roots? The roots are 1/3 3 2. இந்த சால்வ் பண்ணுங்க அப்படின்னா 1/3 3 2 வரும். அதுக்கு என்ன மீனிங்? இப்ப நீங்க பாருங்களேன், எக்ஸுக்கு பதில் 2 போடுங்க, என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதில் 2 போட்டா என்ன ஆகும்? 3 into 2 cube 8. எக்ஸ் 2 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 23 into எக்ஸுக்கு 2 போ மைனஸ் 6. இவன் என்ன பாருங்க, 8 3s are 24 minus 16 4s are 64 plus 46 minus 6. இப்போ பாருங்க 24 plus 46 என்ன ஆயிடும்? 24 plus 46 70. 64 minus 6 minus 70. ஒன்டானா 0. அப்புறம் போடுறது கரெக்ட். ரூட்ஸ் தான் என்னது? we need to find 3 values of x for which this will be 0. அவ யார் அப்படின்னா 2 3 1/3. அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க x க்கு 3 போட்டு பாருங்க, this equation will be 0 போட்டு பாருங்க. அதே மாதிரி x க்கு 1/3 போட்டு பாருங்க, this will be 0. இப்போ என்ன பண்றோம், உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, you go to Desmos graphing calculator டைப் பண்ணிங்க. போயிட்டு கூகுள்ல போயிட்டு you type Desmos graphing calculator. என்ன வருதுன்னு பாருங்க. அது கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா it will cross at 3 points which is 1/3 3 2. போட்டு காமிக்கிட்டா செக் பண்ணுவோமா? இருங்க. எப்போ கிராஸ் ஆகும்? it will cross at 3 points. 3x cube minus 16x square plus 23x minus 6. இருங்க போட்டுருவோம். Desmos graphing calculator அப்படியே போடுங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் யாரு அப்படின்னா, ஈக்குவேஷன் யாரு? எக்ஸ் கியூப், இங்க ஆரோ இருக்கு, அப்பாரோ அது இருக்கு. எக்ஸ் கியூப் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் கியூப், சாரி 3x கியூபா, 3x கியூப் மைனஸ் 16x ஸ்கொயர், 3x கியூப் மைனஸ் 16x ஸ்கொயர், 3x கியூப் மைனஸ் 16x ஸ்கொயர், x ஸ்கொயர் 3x கியூப் மைனஸ் 16x ஸ்கொயர், அடுத்து 3x கியூப் மைனஸ் 16x plus 23x minus 6 plus 23x minus 6, sorry, plus 23x minus 6 plus 23x minus 6. இங்க போட்டேனா? ஓகே. x 23x மைனஸ் மேல வருது -6 என்னாச்சு? -6 பாருங்க, வந்துட்டானா? So பாத்தீங்க அப்படின்னா you can see this crossing the x-axis in 3 points. பாருங்க 2 3 இவன் 1/3 போறான். பாருங்க 2 gamma 2 வந்தானா? gamma 2 இங்க வந்து 1 3 வந்துச்சானே வந்தான், இன்னொன்னு 1/3 வந்தான். 1/3 0.33 போயிட்டே இருக்கும்ல. ஸோ கிராஃப் பாத்தீங்கன்னா you can see சூப்பரா இருக்கு பாருங்க கிராஃப், அப்படியே அடி போகுது. So it crossing the x-axis at 3 points. So therefore my
problem is correct solution. This is the correct solution for our problem. Okay va? Super. Now we will move on to problem number 9 பாருங்க. Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 is equal to 0 if it is given that two of its root are in the ratio 3:2. புரியுதா? நம்ம போன சமயம் என்ன பண்ணோம்? Two roots are the product of two roots is ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? It is in the ratio. அதாவது we will have three roots alpha, beta, gamma. Two of its root are in the ratio 3:2. இது இந்த ரேஷியோ ஆஃப் 3:2 நான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ரெண்டு ரூட் வந்து இட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. 3 சொன்னா அர்த்தம் 3x 2x கரெக்டா? 3x 2x. This x belongs to ரேஷியோ தானே. let us say it is integer. நேச்சுரல் நம்பர் கொடுத்துப்போம். இல்ல நம்ம ரியல் நம்பரே கொடுத்துருவோமே. x can be a real number. x can be a real number. So என்ன பண்ண போறோம் அப்படின்னா we need to solve this equation. So let the roots be எடுத்துப்போமா alpha 3 lambda 2 lambda. ஏன்னா ரெண்டு ரூட் வந்து இட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. ஈஸ்ட்னா அர்த்தம் ப்ரொபோர்ஷனா தானே இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் லாம்டான்னு போட்டுக்கிறேன். ஸோ 3 lambda 2 lambda. இப்போ we need to find the three values. இப்போ நல்லா பாருங்க. அதாவது இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணா we will have three roots. அந்த ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன இன்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ரூட் வந்து இட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. இட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. ஓகே. ஸோ பை பீட்டாஸ் ஃபார்முலா what is sum of root? Alpha plus beta plus gamma will be equal to sum of root. நம்மளுக்கு இங்க alpha beta gamma யாரு? இங்க நம்மளுக்கு alpha beta gamma யாரு? alpha 3 lambda 2 lambda. So my sum of roots என்ன ஆயிடும்? alpha 2 lambda 3 lambda is equal to minus b by a. கரெக்டா? sum of roots வந்து minus b by a. So நம்மளுக்கு a வந்து 1, b வந்து -9, c வந்து 14, d வந்து 24. So this will be minus b by a. So minus of -9 by 1. So which will be plus 9. அடுத்து sum of product of roots taken 2 at a time. Taken 2 at a time. என்ன ஆயிடும்? ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. நம்மளுக்கு இங்க ஆல்பா பீட்டா காமா யாரு? டேக்கன் 2 at a time. பாருங்க ஆல்பா 3 lambda plus 3 lambda 2 lambda plus 2 lambda into alpha is equal to c by a. What is c? C is 14 by 1. So this will be 3 alpha lambda plus 6 lambda square plus 2 lambda alpha is equal to 14. அடுத்து product of root. அதாவது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா இன்டூ 3 lambda இன்டூ 2 lambda is equal to minus d by a minus d by a. கரெக்டா தானே? minus d by a. So minus 24 by 1 which is minus 24. So என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will call this as equation number 1, equation number 2, equation number 3. இந்த 2 போட்டுப்போம். ஓகேவா? இப்போ what is our aim? Our aim is to find the value of alpha and lambda. பாருங்க நல்லா பாருங்க, இந்த lambda எங்க? Lambda is a real number, proportion தானே? ஓகே. from 3 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிடும்?
alpha 6 lambda square is equal to minus 24, correct? Is equal to minus 24. So, but that means 6 ones are 6 fours are. So, alpha lambda square is equal to minus 4. So, alpha is equal to, what is alpha? We need to find alpha and lambda, correct? Okay. That means alpha is equal to minus 4 divided by lambda square. Mark this as equation number 4. இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல if I replace alpha by minus 4 by lambda square அப்படின்னா this equation will be in terms of lambda. I can find lambda very easily. After finding lambda, I can find alpha, correct? So I'm going to substitute 4 in 1. 1 என்னது alpha plus 5 lambda is equal to 9, correct? Add பண்றேங்க, 2 lambda 3 lambda 5 lambda ஆயிடும். So instead of lambda என்ன பண்றேன், instead of alpha minus 4 by lambda square plus 5 lambda is equal to 9. இப்போ நான் சால்வ் பண்ண அப்படின்னா I can find lambda. After finding lambda, you substitute in equation number 4 to find alpha. So that means minus 4 by lambda square plus lambda minus 4 by lambda square plus 5 lambda is equal to 9. Is equal to 9. Okay, solve பண்ணோம். பண்ணுவோமா? 2, 8, 9 into 4 minus 4. So, 40 minus 36 minus 4, which is 0. So, therefore, 2 is a root. 3 பேர் கிடைப்பான். 3 பேர்ல 1 கண்டுபிடிச்சிட்டேன். 1 கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா I can find another 2 very easily. எப்படி? By L method. So, to find another 2 root, என்ன பண்ணுவோம்? We can form L method. ஞாபகம் இருக்காது? Now you write the coefficients. Lambda cube coefficient வந்து 5, lambda square வந்து minus 9. There is no lambda term. Constant term வந்து minus 4. பாருங்க, lambda cube coefficient, lambda square coefficient, lambda coefficient, constant coefficient இங்க போடணும். We have already known what is the root. 2 is 1 root. ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல 0 போடணும். இதெல்லாம் 10th படிச்சுட்டு போனோம். முதல்ல எப்பவுமே 0 போட்டுக்கணும். 5 plus 0 5. 2 5s are 10. 10 minus 9 1. 2 into 1 2. 0 இங்க பாருங்க, இங்கெல்லாம் ஆட் பண்ணணும், இங்க மல்டிப்ளை பண்ணி போடணும், இதெல்லாம் ஆட் பண்ணணும். 5 plus 0 5. 2 5s are 10. மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும். 10 minus 9 1. 2 into 1 2. 0 plus 2 2. 2 2s are 4. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எப்பயுமே இங்க 0 வரும். எப்பயுமே என்ன வரும்? 0 வரும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இவன் இருக்கா பாத்தீங்களா, இவனை வச்சு you need to form a quadratic equation. இவனை வச்சு you need to form a quadratic equation. எப்படி அப்படின்னா, you multiply this by lambda square, you see this as lambda, you see this as constant. கரெக்டா? பாருங்க, lambda square, lambda constant. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you can find another 2 roots. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட டிஸ்கிரிமினன்ட் என்னவா போகுது? b square minus 4ac என்னவா போகுதுன்னு பாருங்க. 1 square minus 5 into 2. 1 minus 20 40. So minus 39 less than 0 போகுது. So we will have imaginary roots. கரெக்டா? We will have imaginary roots. அப்பனா இந்த ஈக்குவேஷனோட ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 வந்து 2, மற்ற 2 வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட். Let us say this is C1 C2. எனக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் எனக்கு இருக்கக்கூடாது. ஏன் காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கக்கூடாது? லாம்டா எங்க இருக்கு? மை லாம்டா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஏன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தானே அது. ஸோ அப்போ அந்த 3 ரூட் கிடைப்பான். ஃபண்டமெண்டல் தியரம் அல்ஜிப்ரா கரெக்ட். பட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைப்பான். நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைப்பான். கரெக்டா? நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா quadratic formulaல you will get complex root. ஏன்னா discriminant is less than 0. அப்போ I don't care about these 2 root. Only real root யாரு? 2 மட்டும் தான் real root. மற்ற 2 பேருமே யாரு?
காம்ப்ளெக்ஸ் ரூட். ஸோ அப்போ lambda is equal to 2 is the only real root. மற்ற காம்ப்ளெக்ஸ் ரூட் அவன் ரூட் தான், பட் ஆனால் எனக்கு அவன் தேவையில்லை. ஏன்னா my lambda belongs to R, my lambda belongs to real number. ஏன்னா it is in the ratio தானே. So my lambda is equal to 2 is the only real number. So therefore my value of lambda is 2. Imaginary roots not possible value for lambda as it is the ratio, as it is the ratio constant. So my lambda is equal to 2. Lambda கண்டுபிடிச்சிட்டேன்னா we can find alpha very easily. From 4 my alpha is minus 9 by lambda square. Substitute lambda is equal to 2. So my alpha will be minus 9 by 2 square. So minus 9 by 4. Alpha will be minus 9 by 4. கரெக்டா போட்டுருக்கேனா? சாரி இருங்க. So from 4, what is the value of alpha? It is minus 4 by lambda square. So alpha is minus 4 divided by lambda square. So substitute lambda is equal to 2. So my alpha will be minus 4 by 2 square. Correct? So my alpha will be minus 1. So my alpha will be minus 1. Correct? My alpha will be minus 1. So what are the roots? So therefore the roots are alpha, 3 lambda, 2 lambda. Correct? So alpha is minus 1, 3 lambda, 3 times lambda is 2, 2 times 2. So the roots are minus 1, 6 to 4. Paranga, these two roots are in the ratio of 3:2. Correct? These two roots are in the ratio of 3:2. If you multiply 2, we will have 6, 4. So the roots are minus 1, 6, 4. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? You substitute minus 1 பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? minus 1 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது இது minus 1 இருக்கும், இங்க minus 9 இருக்கும், இங்க minus 14 இருக்கும், இங்க plus 24 இருக்கும். கரெக்டா? அப்ப இது என்ன ஆயிடும்? minus 1 minus 10 ஆயிடும். ஸோ minus 24 plus 24 என்ன போயிடுவான்? 0 போயிடுவான். ஸோ போடுறது கரெக்ட். அதே மாதிரி எக்ஸுக்கு நீங்க 3 கொடுத்தாரு, என்னது எக்ஸுக்கு நீங்க 6 கொடுத்தாலும் இட் வில் சாட்டிஸ்ஃபை. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி டெஸ்மாஸ்ல போயிட்டு என்ன பண்ணுங்க? யூ ஜஸ்ட் see whether our problem is correct or not. What is our equation? It is x cube minus 9x square, x cube minus 9x square, x cube minus 9x square plus 14x plus 24 plus 14x plus 24 plus 14x plus 24 plus எங்க இருக்கா? plus 24 பாருங்க, x cube minus 1 தானா? பாருங்க 4 6 minus 1 தான் நம்மளுக்கு வந்தா 4 6 minus 1. கிராஃப் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்? அப்படியே இப்படி போயிட்டு அப்படி போகுது. இது நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இட் கிராசிங் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 3 பாயிண்ட். ஸோ minus 1 minus 1ல, அப்புறம் 4ல, அப்புறம் 6ல, minus 1ல 4ல 6ல. ஸோ therefore our problem is correct. ரூட் என்னது? கிராசிங் த எக்ஸ் ஆக்சிஸ் தானே ரூட்டு. ரூட் என்னது? கிராசிங் த எக்ஸ் ஆக்சிஸ் தானே. 3 பேர் 3 வாட்டி கிராஸ் பண்ணுவான் இந்த கிராஃப்.
அந்த 3 வாட்டி எங்க அப்படின்னா இந்த இங்க எங்க -1 6 4 -1 6 4ல it will cross the x-axis. So now we'll move on to problem number 10. போடுவோமா? problem 10 பாருங்க. So find the condition that the roots of cubic equation are in the ratio of p/q/r. அதாவது இந்த ஈக்குவேஷனோட இதோட ரூட் வந்து p/q/r அந்த ரேஷியோல இருந்தது அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன், அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், இந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து p/q/r இருக்கு. அதாவது 1 2 3 2 4 6 p/q/r ஆனது p lambda q lambda r lambda. இப்போ p க்கு 1 கொடுத்தீங்கன்னா pqr, சாரி lambda 1 கொடுத்தீங்கன்னா pqr, 2 கொடுத்தீங்கன்னா 2p 2q 2r. எல்லாமே என்னவா இருக்கு, ப்ரொபோர்ஷனலா இருக்கு, p/q/r. அப்பனா இதோட ரூட் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன் தட் தீஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை அதான் கேக்குறாங்க. ஃபைண்ட் த கண்டிஷன் that the roots of cubic equation are in the ratio of p/q/r. அதாவது if let the roots be p lambda q lambda r lambda, சரியா? So let the roots be p lambda q lambda r lambda. We need to find the condition on a b c ல condition satisfy ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, நான் இப்படி போட்டுக்கிறேன், ஷார்ட் ஃபார்மாக போட்டுக்கிறேன். சம் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 1 at a time. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, இங்கே வந்து பி லாம்டா பிளஸ் கியூ லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ நம்மளுக்கு இங்கே ஏ யாரு, ஏ வந்து பி வந்து ஏ வந்து 1. ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஏ. நல்லா பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு ஏ வந்து 1, பி வந்து ஏ, சி வந்து பி, டி வந்து ஏ, ஓகேவா? ஏ வந்து 1. சார் அங்க ஏ இருக்கு, இங்க பி எல்லாம் பார்க்க கூடாது. நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் தான் பி. இந்த கேஸ் தான் நம்மளுக்கு ஏவா போயிருக்கு, அவ்வளவுதான். இப்போ அடுத்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time என்ன வரும், பி லாம்டா கியூ லாம்டா பிளஸ் கியூ லாம்டா ஆர் லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா p lambda is equal to c by a. Now what is c? C is x, a வந்து 1, sorry c வந்து b, a வந்து 1. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது, p lambda q lambda r lambda, this will be equal to minus d by a minus d யாரு, c, a வந்து 1, sorry this is equal to minus c, this is equal to minus c. ஓகேவா? இப்போ we need to இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா what is the relation between this a b c and அதான் what is the relation between the coefficient கண்டுபிடிக்கணும், relation between coefficient. இப்போ இங்க பாருங்க, from here can I take lambda common? If I take lambda common, we will have p plus q plus r is equal to minus a. கரெக்டா? பாருங்க, p lambda plus q lambda plus r lambda is equal to minus a. If I take lambda common, இது போட்ட பிறகு என்ன பண்ணணும் நீங்க, from 1 I can write like this. That means lambda is equal to minus a divided by p plus q plus r. ஓகே, இங்கே பாருங்க, from 1 இதை 1 போட்டுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனை இதை 2 போட்டுக்கோங்க, இதை 3 போட்டுக்கோங்க. அடுத்து from 3 மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும், p q r lambda cube is equal to minus c. கரெக்டா? p q r is equal to minus c. That means lambda cube is equal to minus c divided by PQR. Let us mark this as equation number 4, equation number 5.
இது 1 2 3 வந்து பை வீட்டாஸ் ஃபார்முலா. இங்க லாம்டாவை காமனா எடுக்கிறேன். ஐ எம் ஃபைண்டிங் தி வேல்யூ ஆஃப் லாம்டா. ஐ எம் காலிங் தட் as equation நம்பர் 4. இங்க மல்டிப்ளை பண்றேன். லாம்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி டிவைடட் பை பிக்யூஆர்னு வருது. ஓகே, மைனஸ் ஏ டிவைடட் பை பிக்யூஆர். ஓகே, can I substitute 4 in we need to eliminate lambda, correct? We need to eliminate lambda. Substitute 4 in 5. Substitute 4 in 5. Fifth equation என்னது? Lambda cube is equal to lambda cube is equal to minus c divided by pqr. இப்போ from 4 we know the value of lambda. What is lambda? Minus a divided by p plus q plus r cube is equal to minus c divided by pqr. But then I know minus a cube divided by p plus q plus r whole cube minus c divided by pqr. This is cancel ஆயிடும். That means a cube into pqr is equal to c into p plus q plus r whole cube. So this is the condition that the equation will satisfy. அதாவது it is in the ratio of p to qr na இந்த pqr இந்த coefficients they will satisfy this equation, which is a cube into pqr is equal to c into p plus q plus r whole cube. புரியுதா? ஈஸியான கொஸ்டின்ல. ஓகே, ஸோ வி வில் ஃபினிஷ். டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், போதும். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கியூபிக் கொஸ்டின் என்னதுன்றதை பார்த்தோம், கரெக்டா? அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 6 7 8 9 10 போட்டோம், கரெக்டா? 6 7 8 9 10 போட்டோம். இன்னும் முடியல, இன்னமும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will continue solving problems based on cubic equation and quadratic equation. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க எப்படி இருக்கும், கியூபிக்ல வந்து ஏற்கனவே 6 7 8 9 10 இது வீடியோ போட்டாச்சு. ஸோ ப்ராப்ளம் 11ல இருந்து இன்னும் 2-3 ப்ராப்ளம் இருக்கு எதுல, கியூபிக்ல. அது போட்டு முடிச்சிட்ட பிறகு we will start quadratic equation. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக்ல ப்ராப்ளம்ஸ் கண்டினியூடு, அப்புறம் குவாட்ரிக் ஈக்குவேஷன் என்னது, அதோட வீட்டாஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.